வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைகளுக்குமான ஒரு குயிக் அண்ட் ஈஸி வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக செய்தரலாம். குழந்தைங்களும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், நைட்டு நிம்மதியாக தூங்குவாங்க. இந்த சூப்பரான டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 பாதாம், 2 முந்திரி, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட நீங்கள் வால்நட் இருந்தால் 1 சேர்த்துக்கலாம், பிஸ்தா இருந்தால் கூட 1 or 2 சேர்த்துக்கலாம். நைட் டைம் அப்படிங்கிறதுனால நட்ஸ் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்ச பின்னாடி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது நெய் நல்லா சூடான உடனே இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நெய்யில் இந்த வெள்ளை ரவை வறுத்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங்காக ஆகும். இப்போ நட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அந்த நெய் கூடவே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் டைம் அப்படிங்கிறதுனால 1 பாதாம், 1 முந்திரி, 1 பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸை ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரவை கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக பால், கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரவா நட்ஸ் கீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போது இது நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே இது கூட ஃபைனலாக ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக நைட் டைமில் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி செய்து நிறைய ஊட்டி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்லேயே குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் தாராளமாக கொடுக்கலாம், டின்னர் டைமுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.